தீவிரவாதிகளுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் நமது ராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தும் வகையிலும் நாடு முழுவதும் தேசிய கொடி பேரணியை பாரதிய ஜனதா நடத்தி வருகிறது. குஜராத்தின் அகமதாபாத்தில் நடைபெற்ற பேரணியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டார். கையில் தேசிய கொடி ஏந்தி சென்றார். 3 நாள் சுற்றுப்பயணமாக நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நாளை புறப்படுகிறார். அந்த நாடுகள் உடனான தலைவர்களுடன் இந்திய உறவுகள் குறித்தும் உலகளாவிய அரசியல் சூழல்கள் குறித்தும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷத்பூரில் பாரதிய ஜனதா எம்எல்ஏ பூர்ணிமா தாஸ் தலைமையில் அக்கட்சியின் மகளிர் அணியினர் இந்திய ராணுவத்தினருக்கு நன்றி சொல்லும் தேசிய கொடி ஊர்வலத்தை நடத்தினர். கவர்னர்கள் மற்றும் ஜனாதிபதி மாநில மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என சுப்ரீம் கோர்ட்டிடம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு எழுப்பிய விவகாரம் தொடர்பாக 8 மாநில முதல்வர்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அரசியல் அடிப்படை கட்டமைப்பை பாதுகாக்க அனைத்து முதல்வர்களும் இந்த பிரச்சினையில் தலையிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரம்மோஸ் ஏவுகணையை நம்மிடமிருந்து வாங்க 16 நாடுகள் கையொப்பமிட்டுள்ளது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நம்முடைய ராணுவமும் ராணுவ தளவாடங்களும் சக்தி வாய்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதைவிட சக்தி வாய்ந்தவர் நம்முடைய பிரதமர் மோடி என அவர் கூறினார். 10ஆம் வகுப்பு தேர்வில் 8 மாணவர்கள் மட்டுமே தமிழில் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை பற்றி தவறான கண்ணோட்டம் ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு நல்ல திட்டத்தின் மேல் விஷம் கக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மதுரையில் தமிழ் ஆசிரியர் இல்லாததால் மாணவர்கள் தமிழ் தேர்வில் தோல்வியடைகிறார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறியுள்ளார். எந்த கோயிலிலும் தனியார் அமைப்புகள் கோயிலின் பெயரையோ அல்லது கட்சிகளின் பெயர்களை கூறி நிதி வசூல் செய்தால் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டமாக தெரிவித்தார். வனவிலங்குகளை பாதுகாப்பதில் முழு கவனம் செலுத்தும் என்றும் மருதமலை சுற்றியுள்ள குப்பை கழிவுகளை அகற்ற பெருந்திட்டம் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். மதவாத சக்திகளை உறுதியாக எதிர்க்கும் தலைமையாக திமுக உள்ளதால் சில ஏமாற்றங்கள் இருந்த போதிலும் கூட்டணியில் இருக்கிறோம் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தவிக சார்பில் விஜயிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வரவில்லை. யார் யாரோ சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. எல்லோரும் ஒன்று சேர வேண்டிய சூழல் வந்திருக்கிறது என்பது எனது கருத்து. கூட்டணிக்கு யாரிடம் பேசுவது, எப்படி பேசுவது என்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி உட்பட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 21 முதல் 24 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து PSLV C-61 ராக்கெட் இன்று அதிகாலை 5:59 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. திட்டமிட்ட இலக்கில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்த முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் ராக்கெட்டின் 3வது அடுக்கு பிரிந்தபோது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் திட்டம் தோல்வியடைந்தது. இந்திய ரிசர்வ் வங்கி விரைவில் புதிய 20 ரூபாய் மதிப்பிலான நோட்டுகளை வெளியிட உள்ளது. இந்த 20 ரூபாய் நோட்டின் வடிவமைப்பு தற்போதுள்ள காந்தி படத்துடன் கூடிய நோட்டுடன் ஒத்ததாகவே இருக்கும் என்றும் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள 20 ரூபாய் நோட்டுகளும் செல்லத்தக்கவையாக புதிய ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ராவின் கையெழுத்து இடப்பட்டதாக இருக்கும் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரின் பிறந்த நாளையொட்டி மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவரது வீட்டுக்கு சென்று பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். கத்தோலிக்க திருச்சபைகளின் தலைவராக போப் 14ஆம் லியோ வாட்டிகன் நகரில் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். உலக நாடுகளின் தலைவர்கள், மத தலைவர்கள் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திருப்பூர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து வால்பாறை நோக்கி 60 பயணிகளுடன் அரசு பஸ் கிளம்பியது. வால்பாறை 33வது கொண்டை ஊசி வளைவு அருகே கவர்கல் என்ற இடத்தில் சென்றபோது 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. டிரைவர் கணேஷ் உட்பட 19 பேர் படுகாயங்களுடன் பொள்ளாச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக திமுகவுடன் தொடர்புடைய தொழிலதிபர் ரதீஷ் என்பவரை அமலாக்கத்துறையினர் தேடி வருகின்றனர். தற்போது இந்த பிரச்சினையை திமுகவுக்கு எதிராக அதிமுக கையில் எடுத்துள்ளது. திமுகவின் மிக முக்கிய பிரமுகருக்கு நெருக்கமானவராக இருந்து ரதீஷ் செயல்பட்டவர் என்பதால் யார் அந்த தம்பி என்ற கேள்வியுடன் மக்களிடம் அதிமுக பிரச்சாரம் செய்ய துவங்கியுள்ளது. தமிழக சட்டசபையில் மானிய கோரிக்கையின் போது பேசிய அமைச்சர்கள் தங்கள் துறையில் இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட உள்ள புதிய திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டனர். அந்த பணிகளை விரைந்து செயல்படுத்தி ஆகஸ்டுக்குள் அரசாணைகள் வெளியிட வேண்டுமென துறை செயலர்கள் மற்றும் துறை தலைவர்களை அரசு அறிவுறுத்தியுள்ளது.
சட்டசபை தேர்தலில் யாரை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் தொகுதிக்கு 3 பேர் பட்டியலை கட்சிக்கென பிரத்யேகமாக இயங்கும் ஆய்வு நிறுவனம் வாயிலாக திமுக சேகரித்து வருகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் யாரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற விவரமும் அதில் இடம்பெற்றுள்ளது. இதனால் வேட்பாளரை கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சி எப்படி தேர்வு செய்ய முடியும் என்கிற சர்ச்சை எழுந்துள்ளது. அமெரிக்காவின் மத்திய பகுதியில் திடீரென தாக்கிய சூறாவளியால் கென்டக்கி, மிசோரி மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. மிசோரி மாகாணத்தில் செயின்ட் லூயிஸ் நகரில் மட்டும் 5000 கட்டிடங்கள் சேதமடைந்தன. இதுவரை சூறாவளியால் 27 பேர் பலியாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். அமர்நாத் யாத்திரையில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த யாத்திரைக்கு பிறகு சுற்றுலாவை மேம்படுத்த தேவையான முயற்சிகள் எடுக்கப்படும் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கூறினார். பகல்காம் தாக்குதல் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவின் லாஸ் வெகாஸ் நகரில் உள்ள ஒரு ஜிம்மில் வழக்கம் போல சிலர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். அங்கு துப்பாக்கியுடன் நுழைந்த மர்ம நபர் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதில் 2 பேர் ஸ்பாட்டிலேயே பலியாயினர். 3 பேர் படுகாயமடைந்தனர். விரைந்து வந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபரை சுட்டுக் கொன்றனர். தெலங்கானா மாநிலம் முலுகு மாவட்டத்தில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 20 நக்சல்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனால் நக்சலைட்டுகளின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீடு, தேனாம்பேட்டையில் உள்ள சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. 2 நாட்கள் நடந்த சோதனை நள்ளிரவில் முடிந்தது. இந்த சோதனையின் போது பல்வேறு முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பூசாரிப்பட்டி தாமரை கண்மாயில் மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. 18பட்டி கிராம மக்கள் மற்றும் வெளி மாவட்ட மக்கள் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் மீன்களை பிடித்தனர். இதில் ஜிலேபி, குரவை, ரோகு, பாப்லெட் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்தது. தேனி மாவட்டம் கொடைக்கானல் செல்லும் சாலையில் டம்டம்பாறை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி 1 வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தைக்குட்டி இறந்தது. வனத்துறையினர் சிறுத்தைக்குட்டியின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். ரங்கநாதர் மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் ஆசிர்வாதம் செய்து பிரசாதங்கள் வழங்கினர். ஆந்திர மாநிலம் பி. குரவப்பள்ளி என்ற இடத்தில் சாலையோரம் இருந்த கிணற்றில் கார் ஒன்று விழுந்தது. காரில் பயணித்த 3 பேரும் ஸ்பாட்டிலேயே பலியாயினர். போலீசார் விரைந்து சென்று கிரேன் மூலம் காரை மீட்டனர். பலியான 3 பேரும் கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்தது. தெலங்கானா மாநிலம் பந்தங்கி டோல்கேட் வழியாக வந்த வாகனங்களை போலீசார் சோதனை செய்தனர். ஒரு லாரியில் வாழைப்பழ லோடுக்கு மத்தியில் மாடுகளை வைத்து கடத்தி சென்றனர். ஆந்திராவிலிருந்து ஹைதராபாத்திற்கு இறைச்சிக்காக கடத்தி சென்றது தெரியவந்தது. லாரி டிரைவர் மற்றும் கிளீனரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பாத்தப்பாளையம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான இரும்பு தொழிற்சாலை உள்ளது. கொதிக்கலனில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட இரும்பு குழம்பு திடீரென நாலாபுரமும் சிதறியது. இதில் ஒடிசாவைச் சேர்ந்த திரிநாத் தாஸ் என்ற தொழிலாளி ஸ்பாட்டிலேயே உடல் கருகி பலியானார். மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். அவர் உடனடியாக கும்மிடிப்பூண்டியில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அகில இந்திய கூடைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்று வருகிறது. 3வது நாள் நடந்த லீக் போட்டியில் சென்னை, கேரளா, டெல்லி, பெங்களூரு அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் கோடை உற்சவம் விமரிசையாக நடக்கிறது. தாயுமான சுவாமி மட்டுவார் குழலம்மை சமேதராக பல்லக்கில் எழுந்தருளி உள்பிரகாரங்களில் பலம் வந்தார். தொடர்ந்து கோடை உற்சவ மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளினார். மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக உலக நாடுகளிடம் விவரிப்பதற்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய 7 குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்தியாவை போல் பாகிஸ்தானும் வெளிநாடு செல்லும் குழு அமைத்துள்ளது. ஹோசூர் மற்றும் தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து 572 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவு 44.28 அடியில் 41.33 அடி வரை நீர் இருப்பு உள்ளது. அணையிலிருந்து அதே அளவு 572 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. ஆற்று நீரில் குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் செல்கிறது. கோவை மருதமலை அடிவாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேற்கு பகுதியில் பெண் யானை ஒன்று உடல்நலக்குறைவு காரணமாக விழுந்து கிடந்தது. ஆனைமலை புலிகள் காப்பகத்தைச் சேர்ந்த கள இயக்குநர் மற்றும் வன பாதுகாவலர்கள் கோவை வனச்சரக அதிகாரிகளுடன் இணைந்து யானையின் உடல்நிலையை கண்காணித்து வருகின்றனர். மேலும் கால்நடை மருத்துவ குழுவினரும் வனத்துறையினரும் இணைந்து யானைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர்.
நடிகர் சங்க கட்டிடம் தாமதத்திற்கு காரணம் நான் இல்லை என நடிகர் விஷால் தெரிவித்தார். 6 மாதத்தில் முடிக்க வேண்டியதை நடிகர் சங்கம் தேர்தல் வைத்து எண்ணிக்கை என்ற பெயரில் கோர்ட் சென்றதால் 3 வருடம் தாமதமாகிவிட்டது. இன்னும் 4 மாதத்தில் கட்டிடம் பெரிதாக வந்துவிடும் என அவர் கூறினார். திண்டுக்கல் காளியம்மன் ஓம் சக்தி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. 10க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை பெருவிழாவையொட்டி தருமபுரம் ஆதீனம் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் எழுந்தருளினார். பக்தர்கள் சுமந்து சென்ற நிலையில் முந்தைய ஆதீனங்களின் குருமுகூர்த்தங்கள் மற்றும் கோவில்களுக்கு எழுந்தருளி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பொள்ளாச்சி கோவை சாலை பாரதியார் நகர் குடியிருப்பில் வசித்து வரும் விவசாயி முத்துக்குமாரசாமி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். முத்துக்குமாரசாமி தாலுகா போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் குப்பநாயக்கன்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 6 கிலோ கஞ்சாவை போதை தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றினர். கஞ்சா கடத்தி வந்த கணவன் மனைவியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள புரூக்லின் பாலத்தில் மெக்சிகோ கடற்படை கப்பல் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 277 பேருடன் சென்ற கப்பல் மோதிய விபத்தில் 19 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆந்திராவிலிருந்து வந்த பயணியிடம் கணக்கில் காட்டப்படாத 38 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடக்கிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நைஜீரியாவைச் சேர்ந்த இளைஞரை ஈரோடு மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 1.2 கிலோ கஞ்சா மற்றும் 151 கிராம் மெத்தம்பெட்டமனை பறிமுதல் செய்தனர். சர்வதேச அருங்காட்சியக தினத்தை ஒட்டி சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை இன்று ஒரு நாள் கட்டணமின்றி கண்டு ரசிக்க இந்திய தொல்லியல் துறை அனுமதி அளித்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புராதன சின்னங்களை கண்டு ரசித்தனர். சூரிய நடிப்பில் வெளியாகியுள்ள மாமன் படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் தவிக தலைவர் விஜய் அழைத்தால் பிரச்சாரத்திற்கு செல்வீர்களா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு அண்ணன் சரியாக போய்க் கொண்டிருக்கிறார், ஆனால் எனக்கு நிறைய படவேலைகள் இருக்கிறது என சூரி பதிலளித்துள்ளார். கோடை விடுமுறை நிறைவடைய இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இன்று ஞாயிறு விடுமுறையொட்டி கன்னியாகுமரி கடலில் சூரியன் உதயமான காட்சியை காண மக்கள் குவிந்து உதிக்கும் சூரியனின் அழகை கண்டு ரசித்தனர். 2023 புனே நகரத்தில் IED குண்டுகளை தயாரித்து சோதனை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தொடர்புடைய ISIS பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த 2 பேரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் மும்பை ஏர்போர்ட்டில் கைது செய்தனர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த நடிகரும் தயாரிப்பாளருமான RK சுரேஷின் மனுவை தள்ளுபடி செய்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. RK சுரேஷின் வங்கிக் கணக்கு முடக்கம் பிரச்சினை தொடர்பாக இந்த வழக்கு தொடரப்பட்டது. தேனி மாவட்டத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் காலை 10 மணி முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. பராமரிப்பு பணிகளுக்காக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டு பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. ஹைதராபாத் நகரில் 3 மாடி கட்டடத்தில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் உடல் கருகி இறந்தனர். கட்டடத்தின் ஒரு பகுதியில் இருந்த நகை கடையில் ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் தாலுகாவில் நெய்வேலி தென்பாதி கிராமத்தில் வெடி தயாரித்து வைத்திருந்த பட்டாசு குடோனில் இன்று காலை விபத்து ஏற்பட்டது. இதில் 60 வயது முதியவர் ஒருவரும் 18 வயது இளைஞர் ஒருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி குருசுகுப்பம் அருகே செஞ்சி சாலையில் இலவம் பஞ்சு மரங்களில் இருந்து காய்கள் முற்றி வெடித்து பஞ்சுகளை சிதறவிடுகிறது. இது அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளுக்கும் போக்குவரத்து பயணிகளுக்கும் பெரும் சிரமங்களை கொடுக்கிறது. தீயணைப்புத் துறையினர் இன்று தண்ணீர் பீய்ச்சி அடித்து நிலைமையை சரி செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பரிக்கல் கிராம கனகவள்ளி தாயார் சமேத லட்சுமி நரசிம்மர் கோவில் உள்ளது. இந்த கோயிலின் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சுழிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் 16 நாட்கள் நடைபெறும் தீமிதி விழா வெகு விமரிசையாக தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு அரசம்பாளையத்தில் தனியார் தொழிற்சாலை இரும்பு கேட் சரிந்து விழுந்ததில் கேட்டிற்கு அடியில் சிக்கி வடமாநில தொழிலாளி உள்ளிட்ட 2 இறந்தனர். ஒருவர் படுகாயமடைந்தார். கிணத்துக்கடவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொண்டாட்ட மூவர்ண கொடி ஊர்வலம் ஒசூரில் நடந்தது. ராம்நகரில் தொடங்கிய ஊர்வலத்தை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். ஊர்வலத்தில் பாஜக தேசிய செயலாளர் சுரேஷ் மேனன், தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள், பாஜகவை சேர்ந்த கேசவ விநாயகம் உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் யோகா பள்ளியில் 60 மாணவர்கள் மிகவும் கடினமான சலபாசனத்தை 100 வினாடிகள் செய்து உலக சாதனை முயற்சி மேற்கொண்டனர். சாதனை முயற்சி மேற்கொண்ட மாணவர்களை யோகா வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்று காலத்தீஸ்வரன் மற்றும் யோகா ஆசிரியர்கள், விளையாட்டு வீரர்கள், பெற்றோர்கள் பாராட்டினர். முன்னாள் பிரதமர் HD தேவகவுடா தனது 92வது பிறந்த நாளை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். தேவகவுடாவுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, நடிகைகள் நிக்கி கல்ராணி, அவரது கணவர் நடிகர் ஆதி, நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ், நடிகர் வைபவ் ஆகியோர் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தனர். சாமி தரிசனம் செய்துவிட்டு கோயிலுக்கு வெளியே வந்த நடிகர் நடிகைகளை பார்த்த ரசிகர்கள் அவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலம் கிராமத்தில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்குள் புகுந்த 3 மர்ம நபர்கள் உண்டியலை உடைக்க முயன்றனர். நாய்கள் தொடர்ந்து குறைத்ததால் கோயில் நிர்வாகி மகேஷ் செல்போனில் CCTV காட்சிகளை பார்த்தார். மர்ம நபர்கள் நிற்பதை தெரிந்து கொண்ட அவர் 20க்கும் மேற்பட்டோருடன் சென்று 3 பேரையும் சுற்றி வளைத்தார். அவர்களுக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் 3வரையும் கைது செய்து விசாரிக்கின்றனர். உக்ரைன் ரஷ்ய நாடுகளுக்கு இடையே 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர துருக்கியில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. 2 நாடுகளுக்கும் இடையே சமாதானம் ஏற்பட முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அமெரிக்கா, துருக்கி போன்ற நாடுகளுக்கு இது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி திருப்பதி திருமலை சென்று ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். இதேபோல முன்னாள் பிரதமர் தேவகவுடாவும் இன்று ஏழுமலையான் கோயில் வந்து சாமி கும்பிட்டார். மகாராஷ்டிராவை தொடர்ந்து மத்திய பிரதேச வியாபாரிகளும் துருக்கியிலிருந்து வரும் உலர் திராட்சை, பாதாம் முதலான உணவுப் பொருட்களை வாங்குவதில்லை என அறிவித்துள்ளனர். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காடு மலையில் சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். பள்ளி, கல்லூரிகள் விடுமுறையால் இங்கு குடும்பத்துடன் வந்து இயற்கை சூழலை அனுபவிக்கின்றனர். சுற்றுலா வருவோரின் கார்கள் ஏலகிரி மலை கொண்டை ஊசி வளைவில் வரிசை கட்டி வருவதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் தெங்கால் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழா 18 ஆண்டுகளுக்கு பிறகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. படுகளம் நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பீமன் மற்றும் துரியோதனனுக்கு இடையே நடந்த தத்ரூப சண்டை பார்வையாளர்களை கவர்ந்தது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே மெத்தனப்போக்கில் நடைபெறும் சாக்கடை கால்வாய் சீரமைக்கும் பணியால் நெடுஞ்சாலையில் கழிவுநீர் வழிந்தோடுகிறது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து தடையும் ஏற்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் கோடை விழாவை முன்னிட்டு மே 24ஆம் தேதி 62வது மலர் கண்காட்சி துவங்குகிறது என திண்டுக்கல் கலெக்டர் சரவணன் தெரிவித்தார். ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெறும் கண்காட்சியில் தினசரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என தெரிவித்தார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் சார்மினாரில் 3 மாடி வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம், காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மேலும் இச்சம்பவம் வேதனை அளிப்பதாகவும் காயமானோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி உருக்கமாக தெரிவித்துள்ளார். திருவொற்றியூர் விம்கோ நகர் பகுதியில் உள்ள பிரதமரின் மக்கள் மருந்தகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் கல்லாவில் இருந்த 29,600 ரூபாயை திருடிச் சென்றனர். எண்ணூர் போலீசார் வழக்கு பதிந்து CCTV கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபர்களை தேடுகின்றனர். காஞ்சிபுரம் அருகே செவிலிமேடு பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் தர்மராஜர் கோயிலில் பீமன் துரியோதனன் படுகளம் உற்சவம் வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு சென்றனர். சென்னை காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. இன்று உற்சவர் பவளவண்ண பெருமாள் வெண்ணெய் தாழி அலங்காரத்தில் கையில் வெண்ணெய் பானையுடன் தவிழ்ந்த நிலையில் பல்லக்கில் எழுந்தருளினார்.
திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அமலாக்கத்துறை ரெய்டுகளை திசை திருப்புவதற்காக அப்பாவியாக இருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்துகின்றனர் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூறினார். மதுரை திருமங்கலம் அருகே கட்டட தொழிலாளியை பணப்பிரச்சினை காரணமாக முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார். இதில் கட்டட தொழிலாளி மற்றும் அவரின் 14 வயது சிறுவன் மீது குண்டு பாய்ந்து இருவரும் காயமடைந்தனர். துப்பாக்கியால் சுட்டவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இன்று ஒரே நாளில் கோயில் வளாகத்தில் 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சியில் விவசாயி ஒருவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கதவு மற்றும் பீரோவில் உள்ள கைரேகை குறித்து தடவியல் நிபுணர்கள் ஆய்வு நடத்தினர். சம்பவம் குறித்து பொள்ளாச்சி தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து மக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்தாலும் தமிழகத்தில் தொற்று கட்டுக்குள் உள்ளது. வீரியம் இல்லாத கொரோனா என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை தெற்கு புறவழிச்சாலையில் குறிச்சி பிள்ளையார் கோயில் பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் ஊற்று போல வெளியேறுகிறது. தெருக்களில் குளம் போல கழிவுநீர் தேங்கி கிடக்கிறது. மக்கள் அப்பகுதியை பயன்படுத்த முடியாதபடி துர்நாற்றம் வீசுகிறது. மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டியைச் சேர்ந்த 6 வயது சிறுமி லலித் ரேணுவுக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நமது மாநிலத்திற்கு பெருமை சேர்த்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். லலித் ரேணுவுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வரும் அவரது பெற்றோருக்கும் எனது பாராட்டுகள் என்றும் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மது அருந்தி வாகனம் ஓட்டினால் அவர்களின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் என விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஜெயசீலன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் குற்றவியல் வழக்குகள் உள்ளிட்டவைகளில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பத்திரகாளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி சிவாச்சாரியார்கள் கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். பத்திரகாளியம்மனுக்கு 11 வகையான அபிஷேகம் செய்து தீபாராதனை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. திரளான மக்கள் பங்கேற்றனர். பாகிஸ்தான் உடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்ந்து அமலில் இருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர காலாவதி தேதி எதுவும் இல்லை. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ நடவடிக்கைகள் குறித்து எந்த பேச்சும் நடத்த திட்டமில்லை என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மதுரையைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் கார் திடீரென தீப்பிடித்தது. உடனே அருகில் இருந்தவர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். திருவாரூரைச் சேர்ந்தவர் முகமது பைசல் சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை 2வது திருமணம் செய்தார். அவரது மகளிடமும் தவறாக நடக்க முயன்றதால் கணவரை பிரிந்த மனைவி போலீசிலும் புகார் அளித்தார். போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜாமீனில் வெளியே வந்த முகமது பைசல் மனைவி மற்றும் அவரது குழந்தைகளை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதை அடுத்து அவரை போலீசார் மீண்டும் சிறையில் அடைத்தனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் உள்ள பல வண்ண வண்ண மலர்களை கண்டு டூரிஸ்டுகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் அங்குள்ள புல்வெளிகளில் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நடனமாடி பாடி மகிழ்ந்தனர். டாஸ்மாக் ஊழல் குறித்து மத்திய அரசு தனி கமிஷன் அமைத்து ஊழலில் ஈடுபட்டவர்களை தண்டிக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கேட்டுக்கொண்டார். ஆளும் கட்சியோ ஆண்ட கட்சியோ யார் மீது விசாரணை நடத்தினாலும் தவறில்லை என்றும் கூறினார். கடலூர் கிழக்கு, விழுப்புரம், காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டங்களின் திமுக தேர்தல் பொறுப்பாளராக வேளாண் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலையில் 4.8%, அதற்கு முந்தைய ஆண்டு 2.18% மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் 3% மின்கட்டணத்தை உயர்த்த மின்வாரியத்துக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. மீண்டும் மின்கட்டணம் உயருமோ என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மணச்சி கோயில் வைகாசி விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு பந்தயம் நடைபெற்றது. மொத்தம் 24 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. திரளான மக்கள் உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர். கரூர் காந்தி கிராமம் தனியார் பள்ளியில் தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகம், கரூர் மாவட்ட சிலம்பாட்டக் கழகத்தின் சார்பில் மாவட்ட சிலம்பாட்ட போட்டி நடந்தது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது.
பார்லிமெண்டில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு பிரைம் பாயிண்ட் அறக்கட்டளையானது சன்சத் ரத்னா விருதுகளை வழங்குகிறது. பார்லிமெண்டின் 16வது மற்றும் 17வது லோக்சபாவில் சிறப்பாக செயல்பட்ட தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே, பாரதிய ஜனதா எம்பி ஸ்மிதா வாக், திமுக எம்பி அண்ணாதுரை உள்பட 17 எம்பிக்கள் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் டூரிஸ்டுகள் கோடை விடுமுறையை முன்னிட்டு குவிந்தனர். பரிசல் சவாரி சென்று ஆயில் மசாஜ் செய்து அருவிகளில் குளித்தனர். பறவைகள் பூங்கா, வண்ண மீன் காட்சியகம், முதலை பண்ணை ஆகிய இடங்களை சுற்றி பார்த்தனர். உதகையில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சி, தொட்டபெட்டா காட்சி முனையை கோடை வார விடுமுறையை முன்னிட்டு டூரிஸ்டுகள் கண்டுகளித்தனர். சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சாலைகளில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் டூரிஸ்டுகள் அவதியடைந்தனர். கோவையில் கனமழை காரணமாக லங்கா கார்னர் மற்றும் ரயில் நிலையம் பகுதியில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த கருக்கங்குடி கிராமத்தில் உள்ள குழந்தையில்லாத தம்பதிக்கு தமிழகத்திலிருந்து 1 மாதமே ஆன பெண் குழந்தையை விற்பனை செய்த புரோக்கர் பெண் சட்டவிரோதமாக வீட்டில் பிரசவம் பார்த்த மருத்துவச்சி உள்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அபிஷன் ஜீவன் இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன் இணைந்து நடித்து வெளியான படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. பாசிட்டிவ் விமர்சனங்களை பெற்று 16 நாட்களில் 63 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்துள்ளது. இப்படத்தை மே 24இல் ஜப்பான் மொழியில் வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படம் ஜப்பான் மொழியில் ரிலீஸ் ஆகி வரவேற்பை பெற்றது போல் டூரிஸ்ட் ஃபேமிலி படமும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கின்றனர். தமிழில் அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தின் மூலம் எங்கும் தயாரிப்பில் இறங்கியது தெலுங்கு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ். அடுத்ததாக பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டியூட் படத்தை தயாரிக்கிறது. தற்போது நடிகர் ரஜினியை வைத்து அடுத்த படத்தை தயாரிக்க பேசி வருகின்றனர். இதனை மென்டல் மதிலோ, அண்டே சுந்தரநிகி, சரிபுத சனிவாரம் படங்களை இயக்கிய தெலுங்கு இளம் இயக்குனர் விவேக் ஆத்ரேயா இயக்கவுள்ளாராம். ரஜினி தற்போது கூலி படத்தை முடித்து ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகிறார். தமிழ் சினிமாவில் டப்பிங் கலைஞராக இருந்து ஒரு கிடாயின் கருணை மனு, லவ் டுடே, மாமன்னன் படங்கள் மூலம் நடிகையாக மாறியவர் ரவீனா ரவி. தற்போது மலையாளத்தில் ஜோ ஜார்ஜ் இயக்கியுள்ள ஆசாதி என்ற படத்தில் வாய் பேசாத சிறை கைதி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இதுபற்றி ரவீனா கூறுகையில், இந்த படத்தில் முதலில் என்னுடைய கதாபாத்திரம் பேசும் விதமாகத்தான் இருந்தது. ஆனால் என் மீது இரக்கம் வர வேண்டும் என்பதற்காக வாய் பேசாத மற்றும் ஒரு கர்ப்பிணி கதாபாத்திரமாக மாற்றினர். வாணி விஸ்வநாத் போன்ற சீனியர் நடிகருடன் எப்படி நடிக்கப் போகிறேன் என பயந்த நிலையில் பேசாமலேயே நடிக்க வைத்ததால் தப்பித்தேன் என்றார். ஜெய் பீம், பொன்மான் உள்ளிட்ட படங்களில் நடித்த மலையாள நடிகை லிஜோமோல் ஜோஸ் சமீபத்தில் அளித்த பேட்டி: எனது 1.5 வயதில் என் தந்தை இறந்துவிட்டார். அப்போது என் தாய் 3 மாத கர்ப்பமாக இருந்தார். எனது 10வது வயதில் ஒருவரை அழைத்து வந்த தாய், இனி இவர்தான் உன் தந்தை என்றார். என் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கும் என் அம்மாவுக்குமான இடைவெளி அதிகமானது. அம்மா பாசம் காட்டினாலும் முழுமையாக இல்லாதது போல் உணர்ந்தேன். கல்லூரி முடித்தபோதுதான் அவர் 2வது திருமணம் செய்ததன் அர்த்தம் புரிந்தது. எங்களுக்காக இருவரும் குழந்தையை பெற்றுக் கொள்ளவில்லை. அதன்பின் அம்மா, வளர்ப்பு தந்தை மீதான பார்வை மாறியது. இவ்வாறு கூறினார். விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த் நடிப்பில் இயக்குனர் ஆறுமுககுமார் இயக்கிய ஏஸ் படம் மே 23இல் ரிலீஸ் ஆகிறது. படவிழாவில் பேசிய ருக்மணி வசந்த், இது என் முதல் திரைப்படம். எனக்கு மிகவும் ஸ்பெஷலான படம். விஜய் சேதுபதியுடன் இணைந்து நடித்தது மகிழ்ச்சி. படத்தில் எல்லோரும் எனக்கு ஆதரவாக இருந்தார்கள். இதுவரை நான் அழுத்தமான படங்கள், கதாபாத்திரங்கள் தான் அதிகம் நடித்துள்ளேன். ஆனால் ஏஸ் கொஞ்சம் காமெடி கலந்த அழகான படம். கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கும் என்றார். மணிரத்னம் இயக்கத்தில் AR ரஹ்மான் இசையமைப்பில் கமல், சிம்பு, த்ரிஷா நடித்துள்ள படம் தக் லைஃப் ஜூன் 5இல் ரிலீஸ் ஆகிறது. இதன் ட்ரெய்லரை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் வெளியிட்டனர். ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற ட்ரெய்லர் 24 மணி நேரத்தில் தமிழில் 18.8 மில்லியன் பார்வைகளும், ஹிந்தியில் 3 மில்லியன் பார்வைகளும், தெலுங்கில் 3.8 பார்வைகளும் பெற்றுள்ளது. கமல் இதற்கு முன் நடித்த விக்ரம் படத்தின் ட்ரெய்லர் 24 மணி நேரத்தில் 12 மில்லியன் பார்வைகளை பெற்றிருந்த நிலையில் அதனை தக் லைஃப் முறியடித்துள்ளது.